மீனா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ மாப்பிள்ளைய பிரிஞ்சு இங்கே இருப்ப? சொல்லு, சீக்கிரமா அங்க போற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா மீனா கிட்ட வருத்தப்பட்டு பேச, அம்மா நான் கூடிய சீக்கிரம் போயிடுவேம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஆன்ட்டி வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஸ்ருதி அந்த ரோகிணியா தான் இருக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் அவர்கிட்டயும் பேசியிருக்கேம்மா. அவருமே உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சத்யாவோ அங்க மீனா கிட்ட வந்து, அக்கா அந்த ஸ்ருதி சொல்றதுல 100க்கு 100 உண்மை இருக்க மாதிரி தான்க்கா இருக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? அக்கா அன்னைக்கு நான் அந்த ரோகிணி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, கிருஷிக்கு வீடியோ கால் போட்டு கொடுக்க சொல்லி சரின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது ஒரு ரூமுக்குள்ள அந்த சிந்தாமணி ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தத நான் பார்த்தேன்க்கா. ஆனா எதுவுமே கேட்டுக்கல, அப்படியே வந்துட்டேன். உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதையும் நான் மறந்துட்டேன். டேய் என்னடா சொல்ற? அப்போ அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் ஒன்னாவே இருக்காங்களா? இல்லடா, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுதான். இத முதல்ல நான் அவர்கிட்ட சொல்றேன். சரிக்கா, நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சத்யா அங்க ஆபீஸுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஆபீஸுக்கு வந்த சத்யா எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே மனசு குழப்பத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க. அங்க வந்து ரேகாவோ, என்ன சத்யா, நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யாவை பார்த்து ரேகா கேட்க, அது வந்து ரேகா ஒன்றும் இல்லை, என் அக்காவை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அக்காவை பத்தியா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் குடும்பமும் என் குடும்பம் மாதிரி தான். என்னாச்சு, நாம ஒரு நாள் பூ கட்டுற அக்காவை போய் பார்த்துமே, அந்த அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கேட்க, ஆமா ஆமா ரேகா, அவங்க தான். சரி, அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அது வந்து என் அக்கா வாழ்ற வீட்டில் அவங்க மாமியாருக்கு தாலி பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாடி பொம்பளை வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து என் அக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் அக்காவோட மாமியார் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. என் அக்காவும் கோச்சுக்கிட்டு வந்து இங்கே எங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கா. என் அக்காவோட வாழ்க்கை எப்போ சரியாகும்னு ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் ரேகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே காரில் ரோகிணி அங்கே சிந்தாமணி கிட்ட பேசிக்கிட்டு வராங்க. ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனோஜுக்கு ஏதோ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன் ஆண்டி, நீங்க தான் விஜய் ஆண்டி கிட்ட பேசுவீங்கல்ல, இன்னும் டிவோர்ஸே வாங்கல, அதுக்குள்ள எதுக்காக மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு நீங்களாவது அவங்கள ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சிந்தாமணி கிட்ட கேட்க, நான் என்ன பண்ணட்டும் ரோகிணி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லி பார்க்க முடியும். ஆனால் அந்த விஜயா சுத்தமாக நான் சொல்கிறதையே காதில் கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வர, ஆண்டி எங்க ஆண்டி கார் எடுத்துக்கிட்டு போறீங்க? அது வந்து என் பொண்ணு ரேகாவை நான் பார்க்கணுமா, கொஞ்ச நேரம் நீ கார்லயே உட்காந்துக்கிட்டு, இதோ கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கார்ல இருந்து வெளியே வந்து இங்க ரேகாவோட அவங்க அப்பா ஆஃபீஸுக்கு வெளியே நின்று ரேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா ஒரு நிமிஷம், எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்தாமணியோட காலை அட்டன் பண்ணி இங்க ரேகா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, இப்போ எதுக்காக கால் பண்ணியிருக்க? ஏ ரேகா, உன்னை ஒரே ஒரு தடவை வந்து பார்க்கணும் கண்ணு, கொஞ்சம் நீ கீழே வரியா? நான்லாம் அந்த ஆஃபீஸ்க்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகா கிட்ட கேட்க இங்க ரேகாவுக்கு ஒரு யோசனை வருது. சத்யா கூட நம்ம அம்மாவை காட்டுறேன்னு சொல்லியிருந்தால, சரி சத்யாவை இங்கிருந்தே மறைஞ்சு பார்க்க சொல்லுவோம், நாம போய் அம்மா கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க ரேகா அங்க சத்யா கிட்ட வந்து, சத்யா எங்க அம்மாவை நீ பார்க்கணும்னு சொன்னல, எங்க அம்மாவை நான் காட்டுறேன், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, அதனால இந்த விண்டோல இருந்து நீ பாரு, சரியா? நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யா கிட்ட சொல்லிட்டு ரேகா வேக வேகமா அங்க சிந்தாமணி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, இப்போ எதுக்காக வர சொன்ன? ஏ ரேகா, என்னை நீ பார்த்து 2-3 நாள் ஆச்சுடி, உன்னை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? எப்போ பாரு அப்பா தான் சொல்லிட்டு அப்பா கிட்டேயே போறியே தவிர நம்ம வீட்டுக்கு வர்றதே கிடையாது. உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா கூட ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கிட்ட சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் கார்ல இருந்த ரோகிணி வெளியே வந்து, ஆண்டி இதுதான் உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, ஆமா ரோகிணி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே என் பொண்ணை காட்டணும்னு நினைச்சேன், இதோ இவ தான் என் ஒரே பொண்ணு ரேகா. ரேகா, இவ ரோகிணி எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா சரிம்மா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வேக வேகமா அங்க ஆபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சிந்தாமணியையும் ரோகிணியையும் அங்க மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த சத்யாவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க சிந்தாமணி தானே, எப்போ பாரு அக்காவோட வேலைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, அது மட்டும் இல்ல
கூட எதுக்காக அந்த ரோகிணி இருக்கணும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இருந்த சத்யா கிட்ட வந்த ரேகாவோ, சத்யா, என்னோட அம்மாவை நீ பார்க்கணும்னு சொன்னியே, பாத்தியா? அவங்க தான் எங்க அம்மா. பேரு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேகா சொல்ல, சத்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்ற ரேகா? அதுதான் உங்க அம்மாவா? ஏன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் தெரியாது? ஏற்கனவே என் அக்காவோட பூ பிசினஸுக்கு உங்க அம்மா ரொம்ப பெரிய தொல்லைலாம் கொடுத்துருக்காங்க. அதிக பிரச்சனை துரோகம்னு நிறைய பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா லிஸ்டே பெருசா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்யா சொல்ல, ஐயோ சத்யா, எனக்கு எங்க அம்மாவை பத்தி ஏற்கனவே தெரியும். என் அப்பாவை பிடிச்ச அளவுக்குலாம் என் அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க எப்ப பாரு பணம் பணம், கட்ட பஞ்சாயத்து இப்படியே தான் போய்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எப்பயாவது ஒரு தடவை நான் போய் எங்க அம்மாவை பார்ப்பேன். ஆனா இப்போ எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்யா கிட்ட இங்க ரேகா சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரிங்க ரேகா, ஆனா கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க பேரு ரோகிணி, அவங்க எப்படி உங்க அம்மா கூட? எனக்கும் அதுதான் தெரியல. ஏதோ கொஞ்ச நாளா பழக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யா கிட்ட அங்க ரேகா சொல்ல, இது கேட்க கேட்க அங்க சத்யாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. சரிங்க ரேகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்ல, என்ன சத்யா, எங்க அம்மா சிந்தாமணின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு பயம் வந்துடுச்சா? எங்க அம்மாவை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா யார் என்ன எதிர்த்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா தன்னோட வேலையை பார்க்க இங்க சத்யாவுமே ரொம்ப குழப்பத்தோட வேலையை முடிச்சுட்டு நேரா அங்க மீனாவோட பூக்கடைக்கு போறாங்க. வாடா சத்யா, என்ன இவ்வளோ அவசரமா வந்திருக்க? அதுவும் என்ன கடையை மூடிட்டு போகாதன்னு வேற சொன்ன, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் ரேகா இருக்காங்களே, அவங்களோட அம்மா தான்க்கா அந்த சிந்தாமணி. அப்படியாடா? அடக்கடவுளே, இது நமக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சே. ஆமாக்கா, அதை வேற ஏன்க்கா கேட்குற? அந்த சிந்தாமணி கூட அந்த ரோகிணியும் வந்திருந்தாக்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சத்யா சொல்ல, என்னடா சத்யா சொல்ற? அப்போ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த ரோகிணி இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காளா? அப்போ அந்த ரோகிணிக்கு முழுசா உதவி பண்றது அந்த சிந்தாமணி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரொம்ப அதிர்ச்சியாகி முத்துவையும் அங்க வர சொல்றாங்க. வந்த முத்துவோ, என்னடா சத்யா, உன் அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, அந்த சிந்தாமணி கூட தான் கார்ல அந்த ரோகிணி சுத்திக்கிட்டு இருக்கா. அதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதை பார்த்துட்டு உடனே உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த ரேகாவோட அம்மா தான் அந்த சிந்தாமணியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் முத்து இருந்துகிட்டு, சத்யா, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா எப்படியும் அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு திட்டம் போட்டு அம்மாவோட மனசை மாத்தி மீனாவை வீட்டை விட்டு அனுப்ப பார்த்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. சத்யா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அந்த ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க அம்மா வீட்டுக்கு யாராவது சாமியார் பொம்பளை மாதிரி யாராவது வந்தாலோ, இல்ல உங்க அம்மாவும் ரோகிணியும் சேர்ந்து அந்த சாமியாரை பாக்குற மாதிரி போனாலோ, ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சதுன்னா நம்ம கிட்ட உடனே சொல்ல சொல்லு. என்ன சொல்ற சத்யா, நீ சொல்லிடுவல? மாமா, அவ்வளவுதானே மாமா. ரேகா ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவாங்க. அதே சமயம் இதை பத்தின விஷயத்த அவங்க அம்மா கிட்ட மூச்சு கூட விட மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சத்யா இங்க கொஞ்ச நேரத்துல ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க முத்து சொன்ன எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. சரிங்க சத்யா, நீங்க சொல்லிட்டீங்களே ஏற்கனவே எங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் ஆகாதுன்னு, அப்போ கண்டிப்பா எங்க அம்மாவும் இதுல ஏதாவது சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு உடனே நான் இன்ஃபார்ம் பண்றேன். இதுக்காகவே எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் ஒரு வாரம் ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொன்ன ரேகா சிந்தாமணி வீட்டுக்கு போய் 1 வாரம் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே போய் அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே போல ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் இங்க ரேகா வேக வேகமா சத்யாவுக்கு ஃபோன் பண்ண, சொல்லுங்க ரேகா, என்ன விஷயம், எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல சத்யா, இன்னைக்கு எங்க அம்மா யார்கிட்டயோ பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீ சொல்ற அந்த சாமியார் பொம்பளையா கூட இருக்கலாம்ல, அதனால உனக்கு லைவா வீடியோ கால் பண்றேன். நீ அந்த சாமியார் பொம்பளையான்னு நீ ஏன் பாத்துக்க. அதே மாதிரி உங்க அக்காவையும் மாமா கிட்டையும் காட்டு. சரியா? இன்னைக்கு ஈவினிங் சரியா 5:30க்கு இங்க வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங் போட்டாலும் போடுவாங்க. நான் மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ரேகா, நீங்க இந்த அளவுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ சத்யா, உங்களுக்காக கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன். என் அம்மா மாதிரிலாம் நான் இருக்கவே மாட்டேன். சீக்கிரமா நீங்க நேரா உங்க மாமா கிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் போங்க. நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ரேகா போன் வைக்க அதே மாதிரி இங்க சத்யாவோ முத்துக்கிட்டயும் மீனா கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மீனாவோட கடைக்கும் போறாங்க. என்னடா சத்யா, நீ சொல்றது உண்மையா? அட ஆமா மாமா, அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் ஏதோ புதுசா யாரையும் மீட் பண்ண போறதா ரேகா சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு வர, சிந்தாமணியோ வா ரோகிணி, நீ சொல்லியிருந்தல இந்த மாதிரி மனோஜோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு, இந்த சாமியார் தான் வர சொல்லியிருக்கேன். அந்த சாமியாடி பொம்பளைய வச்சு உங்க மாமியார் அந்த விஜயாவை நம்ம மனசு மாத்த வைப்போம். ஆண்டி எப்படி ஆண்டி? அதாவது அந்த சாமியாடி பொம்பளைய வச்சு மனோஜுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு குறி சொல்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் இந்த குறிய சொல்லுவோம். என்ன சொல்ற ஆண்டி? சூப்பர் ஆண்டி, நம்ம சொல்றத கூட ஆண்டி நம்ப மாட்டாங்க, ஆனா சாமியாடி சொன்னா கண்டிப்பா விஜய் ஆண்டி நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியும் அங்க சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க அந்த சாமியாடி பொம்பளையுமே வர, இங்க சந்தேகப்பட்ட ரேகாவோ உடனே வீடியோ கால் போட்டு அங்க சத்யாவுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சத்யா, இப்போ அந்த சாமியாடி பொம்பளை வந்திருக்காங்க, நீங்க அவங்களான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா சத்யாவுக்கு வீடியோ கால் போட்டு அங்க ரேகா உதவி செய்ய, இன்னொரு பக்கம் வந்த சாமியாடி பொம்பளை கிட்ட, இங்க பாரு, ஏற்கனவே நீ மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனாதான் உன் தாலி பாக்கியம் நிலைக்கும்னு அந்த விஜயா கிட்ட சொன்னதுனால, எப்படியோ நீ சொன்ன வாக்குனால அந்த விஜயாவும் மீனாவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அதே மாதிரி இன்னொரு உதவி பண்ணு. இதோ இருக்காளே இந்த ரோகிணி, இவளோட புருஷனுக்கு, அதாவது அந்த விஜயாவோட பையன் மனோஜுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீ போய் அந்த வீட்டில் ஒரு குறி சொல்லிட்டு வரணும். ஏன்னா இவளோட வாழ்க்கையே அந்த மனோஜ் தான். இந்த ரோகிணியை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த விஜயா கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இதை நிறுத்தணும்னா நீ தான் போய் அந்த வீட்டில் குறிய சொல்லணும். அதுக்கான பணம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 எடுத்து இங்க ரோகிணியும் சிந்தாமணியும் அந்த சாமியாடி பொம்பளை கிட்ட கொடுக்க, அம்மா அவ்வளவுதானம்மா, இந்த காரியத்தை நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். ஆனா அந்த ரவுடி பையன் முத்து அந்த வீட்டுல இருக்க மாட்டான்ல, அப்படின்னா சொல்லுங்க, நான் போறேன், இல்லைன்னா என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாடி பொம்பளை சொல்ல, உடனே ரோகிணி இருந்துகிட்டு, கண்டிப்பா அவன்லாம் இருக்க மாட்டான், கார் ஓட்ட போயிட்டு இருப்பான், நீ எதுக்கும் கவலைப்படாம தாராளமா நீ அவன் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு இங்க ரோகிணி சிந்தாமணி சாமியாடி பொம்பளைன்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க ரேகாவோ அங்க சத்யாவுக்கு வீடியோ கால் போட்டு காட்ட, சத்யா மீனா முத்துன்னு 3 பேருமே பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க என்னங்க இது? அப்போ அந்த சாமியாடி பொம்பளை சிந்தாமணி ரோகிணி 2 பேரும் சேர்ந்துதான் அத்தைய ஏமாத்தி இருக்காங்கங்க. இது கூட அத்தைக்கு புரிஞ்சுக்காம என்னாலதான் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு என்ன வீட்டை விட்டு அனுப்ப பார்த்துருக்காங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரொம்ப அதிர்ச்சியோட சொல்ல, மீனா அதான் நம்ம கிட்ட வீடியோ ஆதாரமே சிக்கிடுச்சுல, இனிமே அந்த ரோகிணி சிந்தாமணிய எப்படி அலற விடுறன்னு பாரு. அதுக்கு முன்னாடி நாம அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு இங்க முத்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு.